இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகளில் நம்ம அடிப்படை கடமைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அடிப்படை கடமை வந்து ஃபஸ்ட்டு புத்தகம் எழுதும்போது இல்லை, தென் 1976 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் இது நடைமுறைக்கு வந்தது. இதுவும் ரஷ்யாவில் இருந்து நம்ம முன்னுதாரணமாக எடுத்தது. இது என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற குடிமக்கள் அனைவருமே இந்த கடமையை பின்பற்ற வேண்டும். இந்த கடமை மொத்தம் 11 இது வரைக்கும் இருக்குது. இந்த 11மே எங்கே வச்சுருக்காங்கன்னா பகுதி 4(a) வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுறது, அதே பகுதி 4 வந்து அரசோட நெறிமுறை கோட்பாடுகளை குறிப்பிடுறது. இது ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததுனால அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இது வந்து சரத்து 51(a) ஆரம்பித்து 51 ஸ்மால் ஏல ஆரம்பித்து ஸ்மால் கேக்குள்ளே முடியும். இதை பரிந்துரைத்தவர்கள் வந்து சுவர்ன் சிங் கமிட்டி தான். இவங்க வந்து 1975 to 77 வரைக்கும் இதற்கான ஒரு கமிட்டியை உருவாக்கி 8 கடமைகளை வந்து பரிந்துரைத்தாங்க. அது தொடர்ச்சியாக மொத்த கடமைகள் வந்து 10 ஆனது, அதுவும் 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக. தென் +1 வந்து 2002 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கட்டாய கல்வி வந்து ஃபைனலாக ஒரு கடமையாக ஆக்கப்பட்டது.